Hello friends, welcome to Learners Forum. So first பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிடி எஸ்சி எக்ஸாம்ல நம்ம சர்க்யூட் தியரி அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸுக்கான ஒரு கம்ப்ளீட் சம்மரி வந்து பார்த்தோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரிவிஷன் வீடியோஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மிஷின்ஸ் அதாவது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ரிவிஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசி மிஷின்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த டிசி மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைசஸ், அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆப்போசிட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடக்கும். ஸோ இதனாலதான் இதை வந்து நம்ம எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைசஸ் அப்படின்னு கம்பைன் பண்ணி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய மெயின் பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் யோக், அதாவது அவுட்டர் ஃப்ரேம். ஸோ இதுல நமக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் பாத் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் வந்து ஃபீல்ட் போல்ஸ். ஸோ போல்ஸ் அப்படின்னாலே நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபீல்ட் காயில்ஸ் அப்படிங்கும் போது காயில்ஸ் அப்படின்னாலும் ஆப்வியஸா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது எப்பெல்லாம் கரண்ட் கண்டக்ஷன் வந்து இருக்கோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ போல்ஸுக்கு மேல இந்த காயில்ஸை வந்து நம்ம ஓன் பண்ணி வச்சிருப்போம். நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் கோர், அதாவது சிலிண்ட்ரிக்கல் ரோட்டர் வித் ஸ்லாட்ஸ் ஃபார் ஆர்மேச்சர் வைண்டிங். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்க்கு தேவையான ஸ்லாட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஆர்மேச்சர் வைண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு தேவையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுதோ ஸோ அந்த கண்டக்டர்ஸை தான் நம்ம ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டர். இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டியூஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்து நம்ம ஆர்மேச்சர் கோர் அண்ட் வைண்டிங்ல வந்து நமக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அங்க இருக்கிற இன்டியூஸ்டு ஏசியை வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் டெர்மினல்ஸ்ல டிசியா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் பிரஷஸ். ஸோ ரொட்டேட்டிங் கம்யூட்டேட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு நடுவுல கரண்ட் கண்டக்ஷனை வந்து பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மிஷின், அதாவது ஒரு டிசி மிஷினை வந்து நம்ம ஜென்ரேட்டராகவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் மோட்டராகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். ஜென்ரேட்டர் ஆர் மோட்டர் இதுல எந்த மாதிரியான ஒர்க்கை நம்ம செய்ய வைக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து அதை வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். செகண்ட் வந்து இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஃபாரடேஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when a conductor cuts magnetic flux and EMF is induced. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்படி கிரியேட் ஆயிருக்க அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ஒரு கண்டக்டர் எப்போ வந்து நமக்கு கட் பண்ணுதோ அப்போ நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிற இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பி இன்டூ எல் இன்டூ வி இன்டூ சைன் தீட்டா. ஸோ பி அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், எல் அப்படிங்கிறது வந்து லென்த் ஆஃப் தி கண்டக்டர். நெக்ஸ்ட் மோட்டார் பத்தி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரடேஸ் லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறது வந்து ஜென்ரேட்டர் அண்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டார். ஸோ இதனுடைய லா என்ன அப்படிங்கறத பேசிக்கா பார்க்கலாம். A current carrying conductor placed in a magnetic field experiences a force. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அதுல நம்ம ஒரு கண்டக்டர் பிளேஸ் பண்றோம், அந்த கண்டக்டர்ல நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கும் போது அதுல நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பி இன்டூ ஐ இன்டூ எல். பி அப்படிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐ அப்படிங்கிறது கரண்ட் அண்ட் எல் வந்து லென்த் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ ஒரு டிசி ஜென்ரேட்டருக்கான இஎம்எஃப் ஈக்குவேஷன் பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பராமீட்டர்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பி ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் போல்ஸ், Z represents the total number of armature conductors, A represents number of parallel paths, N represents speed in RPM and flux per pole வந்து நம்ம பை அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலா நமக்கு இதுல இருக்க வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் E is equal to P into pi into Z into N divided by 60 into A. ஸோ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் பேக் இஎம்எஃப்க்கான ஃபார்முலா வந்து அதே தான் இருக்கும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிசி மிஷின்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுல நமக்கு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின் ஒன்று இருக்கும் அண்ட் செல்ஃப் எக்ஸைட்டட் மிஷின் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம்.
ஸோ செல்ஃபா எக்ஸைட் பண்ற மிஷின்ல பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு ஷண்ட் அதாவது ஃபீல்ட் இன் parallel வித் armature அண்ட் ஃபீல்ட் சீரீஸ்ல இருக்கும்போது நமக்கு சீரீஸ் டைப் கிடைக்கும். காம்பவுண்ட் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு டைப்ஸையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ போத் ஷண்ட் அண்ட் சீரீஸ் ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுல அகெயின் குமுலேட்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியல் அப்படின்னு ரெண்டா நம்ம கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசி மிஷின்ஸோட அப்ளிகேஷன்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஷண்ட் மோட்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேட்ஸ் ஃபேன்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சீரீஸ் மோட்டார் வந்து ட்ரெயின்ஸ் எலிவேட்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். காம்பவுண்ட் மோட்டார் இஸ் யூஸ்ட் இன் ரோலிங் மில்ஸ் அண்ட் கன்வேயர்ஸ். ஜென்ரேட்டர் இஸ் யூஸ்ட் இன் பேட்டரி சார்ஜிங் அண்ட் டிசி பவர் சப்ளை. ஸோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ண காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் the main function of commutator in a DC machine is and options நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2020ல கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி ஜேஇல கேட்டிருக்க கொஸ்டின் in a DC generator if flux increases and speed remains constant EMF வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டிசி மிஷினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்கலாம் which is applicable for both motor and generator. டிசி மிஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். மோட்டரா இருந்தாலும் சரி ஜென்ரேட்டரா இருந்தாலும் சரி. ஸோ அதனுடைய மெயின் பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ யோக் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம வந்து அவுட்டர் கவர் அப்படிங்கிறத பார்த்தோம் which provides the mechanical protection and path for magnetic flux. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல அடிஷ்னலா என்ன இருக்கு அது ஸ்பெசிபிக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஷாஃப்ட் அண்ட் பேரிங்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கல. ஸோ ரொட்டேஷன் ஆஃப் ஆர்மேச்சருக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஷாஃப்ட் அண்ட் பேரிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸைட்டேஷன் மெத்தட்ஸ் இன் டிசி மிஷின்ஸை கன்சிடர் பண்ணலாம். எக்ஸைட்டேஷனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் சப்ளையிங் ஃபீல்டு கரண்ட் டு கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ எல்லாமே ஃப்ளக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஃபீல்டு கரண்ட்டை எப்படி சப்ளை பண்றோம் அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து எக்ஸைட்டேஷன். ஸோ நம்ம ஃபீல்டு கரண்ட்டை வந்து தனியா சப்ளை பண்றோமா, அதாவது எக்ஸ்டர்னலா ஒரு சோர்ஸை கொடுத்து சப்ளை பண்றோமா, இல்ல செல்ஃபா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இந்த கிளாசிபிகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மிஷின். ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்படிங்கும்போது தனியா நம்ம வந்து ஒரு சப்ளை எடுத்துக்க போறோம். ஸோ ஃபீல்டு வைண்டிங் வந்து எது பவர் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸ். ஸோ செப்பரேட்டா நம்ம எக்ஸைட்டேஷனுக்கு ஒரு சோர்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டைப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் தி அவுட்புட். செகண்ட் டைப் செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மிஷின். ஸோ இதுல ஃபீல்டு வைண்டிங் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் எனர்ஜைஸ்டு ஃப்ரம் தி ஆர்மேச்சர் அவுட்புட் இட் செல்ஃப். ஸோ ஆர்மேச்சருடைய அவுட்புட்ல இருந்தே நமக்கு தேவையான சப்ளைக்கான எனர்ஜி வந்து நமக்கு இந்த ஃபீல்ட் வைண்ட். ஸோ இதுல அகைன் நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷண்ட் ஓன் அண்ட் செகண்ட் வந்து சீரீஸ் ஓன். ஷண்ட் அப்படின்னாலே பேரல். ஸோ ஃபீல்டு வைண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் கூட நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் டைப்ல இட் ஆஃபர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ கரண்ட் வைண்டிங். அண்ட் செகண்ட் டைப்பா சீரீஸ் wound எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அப்படியே கனெக்ஷன் வந்து சீரீஸ்ல இருக்கும். ஸோ ஆர்மேச்சர் அண்ட் ஃபீல்டு வைண்டிங் சீரீஸ்ல இருந்துச்சுன்னா சீரீஸ் ஓன், பேரலல் இருந்துச்சுன்னா ஷண்ட் ஓன். ஸோ இதுல நமக்கு அப்படியே ஆப்போசிட் லோ ரெசிஸ்டன்ஸ் ஆனா ஹை கரண்ட் வைண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ தேர்டா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு டைப்ஸையும் கம்பைன் பண்ண ஒரு டைப். ஸோ காம்பவுண்ட் ஓன்ட் அப்படிங்கும்போது காம்பினேஷன் ஆஃப் போத் சீரீஸ் அண்ட் ஷண்ட். ஸோ அப்படி ஆஃபர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு அகெயின் ரெண்டு ஃபர்தர் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து குமுலேட்டிவ் டைப். அதுல ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு ரெண்டுத்துலயுமே ஆட் ஆகும். ஆனா டிஃபரன்ஷியல் டைப்ல பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு அப்போஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கம்பேரிசனா நம்ம பார்க்கலாம். செப்பரேட்லி எக்ஸைட்டட்ல நம்ம சோர்ஸ் வந்து தனியா கொடுக்க போறோம். ஸோ எக்ஸ்டர்னல் சப்ளை இருக்கும். செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்படிங்கிறதுனால ஒரு செப்பரேட் சர்க்கியூட் வந்து இருக்கும். அண்ட் ஷண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செல்ஃபா இருக்கும் சோர்ஸ் அண்ட் கனெக்ஷன் பேரலல்ல இருக்கும். சீரீஸ் அப்படிங்கிறதுனால கனெக்ஷன் சீரீஸ்ல இருக்கும். அண்ட் காம்பவுண்ட் டைப்ல கனெக்ஷன் வந்து நமக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கும். ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தனியா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ண கொஸ்டின் இன் அ டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர் த ஃபீல்ட் வைண்டிங் இஸ். செகண்ட் கொஸ்டின் the field winding of a separately excited DC machine is powered from. நெக்ஸ்ட் தேர்ட் டாபிக்கா நமக்கு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பத்தி கொடுத்திருந்தாங்க டிசி மிஷின்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ பேசிக்கா ஒரு ஆர்மேச்சர்ல இருக்கிற கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபீல்டுல கிரியேட் ஆயிருக்க ஃப்ளக்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ரெண்டு ஃப்ளக்ஸ் வந்து இப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டார்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அதனால மெயின் ஃபீல்ட் அதாவது மெயின் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு வீக்கன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளக்ஸ் டிஸ்டார்ஷன். அப்போ வந்து ஃப்ளக்ஸ் நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்காம ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல டிஸ்டார்ஷன் அக்கர் ஆகுது. செகண்ட் வந்து டீமேக்னடைசிங் எஃபெக்ட். ஸோ ஓவரால் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். தேர்ட் கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட். அதாவது ஃப்ளக்ஸ் உடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷிஃப்ட், அதாவது மெயின் ஃபீல்டுடைய டைரக்ஷன்ல இருந்து பெர்பெண்டிகுலரா நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஸ்பார்க்கிங் அட் பிரஷர்ஸ் அப்படிங்கும்போது பிகாஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன் அண்ட் இன்கரெக்ட் நியூட்ரல் ஜோன்னால நமக்கு பிரஷஸ்ல ஸ்பார்க்கிங் வந்து கிரியேட் ஆகிற சான்சஸும் இருக்கும். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனுடைய டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டீமேக்னடைசிங் எஃபெக்ட், செகண்ட் வந்து கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட். டீமேக்னடைசிங் அப்படிங்கும்போது மெயின் போல்ஸ்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் டீமேக்னடைசிங் எஃபெக்ட். அதுவே கிராஸ் மேக்னடைசிங் அப்படிங்கும்போது இட் காசஸ் த ஃப்ளக்ஸ், அதாவது ஃப்ளக்ஸை காஸ் பண்ணி அது என்ன டைரக்ஷன்ல கொண்டு போக போகுதுன்னா பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நமக்கு போயிடும். இதனாலதான் நமக்கு பிரஷ் ஸ்பார்க்கிங் அப்படிங்கிற எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பராமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கணும். I அப்படிங்கிறது வந்து ஆர்மேச்சர் கரண்ட், Z அப்படிங்கிறது வந்து டோட்டல் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், P represents number of poles, A represents number of parallel paths, and theta represents the brush lead angle. So first நம்ம demagnetizing ampere currents உடைய formula பார்க்கலாம். That is ATD is equal to theta by 360 into Z into I by A. So இதுல நமக்கு தேவையான parameters கொடுத்து இன்னொரு unknown வேல்யூவை calculate பண்ற சொல்றதுக்கான probability of question வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கிராஸ் மேக்னடைசிங் ஆம்பியர் டர்ன்ஸ். ஸோ ஏடிசி, ஏன்னா இங்க கிராஸ் அப்படிங்கிறதுனால ஏடிசி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is equal to Z into I divided by 2A minus ATD. ஸோ டிமேக்னடைசிங் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம அதை பொறுத்து இதுல அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்து நமக்கு இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்போல்ஸ், அதாவது கம்யூட்டேட்டிங் போல்ஸ். ஸோ இதை வந்து இட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த மெயின் போல்ஸ். மெயின் போல்ஸ்க்கு நடுவில் இதை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அண்ட் செகண்ட் வந்து காம்பன்சேட்டிங் வைண்டிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம போல் ஷூஸ்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆகும்போது நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கம்யூட்டேஷன் இன் டிசி மிஷின்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூட்டேஷன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கரண்ட் ரிவர்சல் இன் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் டியூரிங் தேர் பேசேஜ் அண்டர் த பிரஷஸ். அதாவது ஆர்மேச்சர் கண்டக்டர்ல யூஸ்வலா இருக்க கரண்ட் ஃப்ளோவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போறோம். எப்போ அப்படின்னா டியூரிங் த பேசேஜ், எப்பெல்லாம் நமக்கு பிரஷஸ் வழியா நமக்கு வந்து போகுதோ அப்ப நம்ம இந்த ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடியல் கம்யூட்டேஷன்ல வந்து கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கம்ப்ளீட்டா வந்து ரிவர்ஸ் ஆகணும், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் டைம்ல பிட்வீன் தி அட்ஜசன்ட் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ். ஆனா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ல நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகாது. ஸோ இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலேடு கரண்ட் ரிவர்சல், அதாவது கரண்ட் ரிவர்சல் நடக்கும் ஆனா டிலே ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு நடக்கும். அகெயின் ஸ்பார்க்கிங் அட் பிரஷஸ் அண்ட் பிரஷ் வேர் அண்ட் லாசஸ் எல்லாமே வந்து இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ். ஸோ எதனால நமக்கு புவர் கம்யூட்டேஷன் நடக்கும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை ஆர்மேச்சர் ரியாக்ஷன், செகண்ட் வந்து லார்ஜ் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் காயில்ஸ், தேர்ட் வந்து ராங் பிரஷ் பொசிஷன். ஸோ இது எல்லாம் தான் காசஸ் ஆஃப் புவர் கம்யூட்டேஷன். ஸோ கம்யூட்டேஷனுடைய டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரஷ் ஷிஃப்டிங். ஸோ பிரஷோட பொசிஷன் வந்து நமக்கு கம்யூட்டேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புவரா காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பிரஷ் ஷிஃப்டிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு நம்ம பிரஷஸை வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்போல்ஸ் கிரியேட் ஆப்போசிங் இஎம்எஃப் டு ஹெல்ப் குவிக் ரிவர்சல். ஸோ அப்போசிங் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நமக்கு கிரியேட் பண்ணி அது மூலமா நமக்கு ரிவர்சல் பண்றதுக்கான வேலை வந்து இந்த இன்டர்போல்ஸ் செஞ்சு கொடுக்கும்.
நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்யூட்டேஷன். ஸோ இங்க நம்ம ஹையர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரஷஸை யூஸ் பண்ணி கம்யூட்டேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் கம்யூட்டேட்டிங் வைண்டிங்ஸ். ஸோ நியூட்ரலைஸ் செல்ஃப் இண்டக்ஷன் எஃபெக்ட்ஸ்க்காக நம்ம இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து எம்ப்ளாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்டர்போல் ஒர்க்கிங். அதாவது இன்டர்போல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன போல்ஸ் விச் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த மெயின் போல்ஸ். அண்ட் இது வந்து நம்ம ஆர்மேச்சர் கூட சீரீஸ்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு கரண்ட் ரிவர்சலை வந்து நமக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டர்போல் உடைய ஒர்க்கிங். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இன் டிசி மெஷின் மெயின்லி காசஸ். நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Second question, the purpose of interpoles is to characteristics and performance of DC machines நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இதுல நம்ம ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து DC ஜென்ரேட்டருக்கு, செகண்ட் வந்து DC மோட்டாருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம DC ஜென்ரேட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ DC ஜென்ரேட்டர்ஸை வந்து நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் மெத்தட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ இதனுடைய அவுட்லைன் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். எக்ஸைட்டேஷன்னா என்ன, அதுல டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ அதோடைய அவுட்லைனை அகைன் நம்ம பார்க்கலாம். எக்ஸைட்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட்டரை செப்பரேட்லி எக்ஸைட்டட், செல்ஃப் எக்ஸைட்டட் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணலாம். செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்படின்னா நமக்கு செப்பரேட்டா ஒரு எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸ் வந்து தேவைப்படும். அண்ட் செல்ஃப் எக்ஸைட்டட்ல நமக்கு ஆர்மேச்சர்ல இருந்தே தேவையான கரண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல அகைன் ஷண்ட் ஜென்ரேட்டர், சீரிஸ் ஜென்ரேட்டர், காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபீல்டு வந்து ஆர்மேச்சர் கூட சீரீஸ்ல இருக்கா இல்ல பேரலல்ல இருக்கா இல்ல போத் ஷண்ட் அண்ட் சீரீஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு இந்த லாஸ்ட் 3 கிளாசிபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதனுடைய டைப்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சர்க்கியூட், அதாவது நோ லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அண்ட் ஃபீல்டு ஒர்க்குக்கு நடுவுல இருக்கிற ஒரு பராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம மேக்னடைசேஷன் கர்வ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் சேச்சுரேஷன்னால இந்த கேரக்டரிஸ்டிக் அதாவது கர்வ் வந்து நமக்கு நான் லீனியரா இருக்கும். அதாவது இஎம்எஃப் அண்ட் ஃபீல்டு கரண்ட் வந்து லீனியரா நமக்கு வந்து வேரி ஆகாது. செகண்ட் வந்து internal characteristic. ஸோ இது வந்து it is plotted with generated EMF versus armature current. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா armature reactionனால நமக்கு EMF வந்து drop ஆகி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் external characteristics எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is plotted with terminal voltage versus load current. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா again armature reaction and internal voltage dropனால நமக்கு ஒரு drop வந்து characteristic curveல கிடைக்கும். ஸோ இதுக்கான EMF equation இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். E is equal to P into pi into Z into N divided by 16 into A அப்படின்னு. P represents number of poles, flux is pi, Z represents total armature conductors, N represents speed in RPM and A represents the number of parallel paths. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஜென்ரேட்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ டிசி மோட்டார்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷண்ட் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டார்க் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்ல வந்து நமக்கு லீனியரா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஆனா ஸ்பீட் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட்ல நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக் கர்வ் தான் கிடைக்கும். அண்ட் ஸ்பீட் வர்சஸ் டார்க்ல நமக்கு ட்ரூப்பிங்கா கிடைக்கும். அதே சீரீஸ் டைப்ல கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியலா வந்து டார்க் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட் டிக்ரீசஸ் ரேபிட்லி, அதாவது சடனா நமக்கு ரொம்ப டிக்ரீஸ் ஆகும் ஃபார் ஸ்பீட் வர்சஸ் ஆர்மேச்சர் கரண்ட். அண்ட் ரொம்ப ஸ்டீப்பா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் வர்சஸ் டார்க்ல வந்து கிடைக்கும். தேர்ட் டைப் காம்பவுண்ட், அதாவது பிட்வீன் ஷண்ட் அண்ட் சீரீஸ். இங்க நமக்கு மிக்சர் பிஹேவியர் அண்ட் கண்ட்ரோல்டா வந்து ஸ்பீட் வர்சஸ் டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மோட்டார் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஏஎம்எஃப் which is EB which is equal to V minus IA into RA. Next torque equation T is equal to P Z pi I into A divided by 2 pi into A. இல்ல அப்படின்னா in terms of proportional termsல T is directly proportional to pi into IA அப்படின்னு நம்ம represent பண்ணலாம். இதுல speed equation வந்து it is N which is directly proportional to EB divided by pi அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து இந்த 3 டைப்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சம்மரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷண்ட் டைப் வந்து ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும், ஆனா டார்க் வந்து மாடரேட்டா இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அண்ட் பம்ப்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீரீஸ் டைப் அப்படின்னா ஸ்பீட் வந்து இட் வேரிஸ் வித் லோட். ஸோ எவ்வளோ லோட் அப்ளை பண்றோமோ அதை பொறுத்து நமக்கு ஸ்பீட் வந்து வேரி ஆகும். அண்ட் ஹை ஸ்டார்டிங் டார்க் வந்து நமக்கு இருக்கும்.
காம்பவுண்ட் டைப்ல நமக்கு ஸ்பீட் வந்து ஒரு நல்ல கண்ட்ரோலோட கிடைக்கும். ஹை டார்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் parameters நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா efficiency which is output by input into 100%. armature losses வந்து பாத்தீங்கன்னா in terms of armature current and armature resistanceல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் which is IA square into RA. மெக்கானிக்கல் லாஸ் வந்து it is because of friction and windage, and iron loss வந்து it is because of hysteresis and eddy current loss. So previous year questionsல பாத்தீங்கன்னா which type of DC motor is preferred for traction applications அப்படின்னு கேட்டிருக்காங்க. And second question, in a DC generator, which characteristic shows the relationship between terminal voltage and load current? ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.